இன்னைக்கே ஒரு பீரோ வாங்கணும்னு சொன்னேன்ல, மறந்துட்டீங்களா? புதுசா வாங்கின புடவையெல்லாம் எங்க வைக்கிறது? கொண்டு போய் வட்டி கடையில வை. புடவை வாங்கின கடனுக்கே ஒன்னும் தவணையே கொடுக்கல. தவணை சொன்ன ஞாபகம் வருது. தவணை முறைய பல புது இடங்கள்ல புகுத்தணும்னு இன்னைக்கு 3 மணி நேரம், nearly 3 hours ஒரு சோடா கூட குடிக்காம எங்க மாதர் சங்கத்துல பேசினேன். டீட்டெயிலா சொல்றேன், கேக்குறீங்களா? கேக்குறீங்களா? என்ன கேளுங்க. வரதட்சணையை தடுக்க சட்டம் இருக்கிறது. இருந்தாலும் மறைமுகமாக, அதாவது இல்லீகலா எல்லா பசங்களும் வாங்குறாங்க. பசங்க? எஸ், பசங்க. தாலி இல்லாமல் கூட கல்யாணம் நடக்கும். பட் வரதட்சணை இல்லாமல் ஒரு கல்யாணமாவது நடக்குமா? நடக்காது. பல ஆயிரம் ரூபாய்களை ஒரே சமயத்தில் கேட்பது தப்பு. அதையே கொஞ்சம் கொஞ்சமாக தவணை முறையில் வசூல் பண்ணணும்னு ஒரு புது பாயிண்ட் எடுத்து விட்டே பாருங்க. ஆட்டே எங்க அப்பா ஒரே கிளாஸ். நீ கொஞ்சம் தவணை முறையில பேசக்கூடாதா? ஒரேடியா பேசுறீங்க. தேங்க்யூ. இன்னொரு பாயிண்ட் போடு. கொல்லு. என்ன? இந்த ஆம்பளைங்களுக்கு ஒரு புது பேரை கிரியேட் பண்ணிருக்கிறேன். நியூ நேம், மோஸ்ட் ஃபிட்டிங் நேம். பெண்களை பெண்டாட்டி என்று கூப்பிடும் ஆண் பிள்ளைகளே, உங்களை நாங்கள் ஏன் ஆண்டாட்டி என்று கூப்பிடக்கூடாது அப்படின்னு போட்ட ஒரு போடு. என்ன மாதிரி ஆம்பளைங்கள பொண்டாட்டின்னே கூப்பிடலாம். மெம்பர்ஸ் எல்லாம் அப்படியே மேடைக்கு ஜம்ப் பண்ணி வந்து என்ன கட்டி பிடிச்சு கிஸ் பண்ணிட்டாங்களே. எல்லாரும் பொம்பளைங்க தானே? நான்சென்ஸ். மாத சங்கம். இன்னொரு பாயிண்ட். ஐயோ பாயிண்ட் பரமசிவம், நீ பொண்ணை பத்தியா இல்ல பாயிண்ட பத்தியா? இப்படி பாயிண்டா போட்டு போர் அடிக்கிறாளே. ஓ மை காட். அரசியல் கூட்டம்னு 5 மணி நேரம் கால் கடுக்க நிக்கிறீங்க, கை கட்டி ரசிக்கிறீங்க. ஆனா ஏன் பேச போர்னு சொல்லிட்டீங்க. இல்ல இருங்க, இன்னையில இருந்து 3 நாளைக்கு பட்டினி. நான் இல்ல, நீங்க. என்ன பட்டினி போட்டாலேன்னு யோசனையா? வாய் அடக்கிறதுக்கு என்ன வழி? கொலை. ஆமா, இவ்வளவு தீர்த்து கட்டினாதான் நான் நிம்மதியா வாழ முடியும். யாராலையும் ஒரு பாயிண்டை கண்டுபிடிக்க முடியாது. பாயிண்டே கொன்னாச்சு. ஆபாடி கொல்ல. இல்ல, நான் கொலை செய்யல. இதை தூக்கிட்டு போக வந்த மாதிரி கரெக்டா 4 பேர் வந்திருக்கீங்களா சார்? இல்ல, நான் கொலை செய்யல. இல்ல. ஏன் அப்படி கத்துறீங்க? ஏதாவது கனவு கண்டீங்களா? இல்ல, இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல காரியம் செய்யலாம்னு நினைச்சேன். எல்லாம் கரெக்டா பிளான் கூட பண்ணி வச்சுட்டேன். கடைசியில துணிச்சல் வரல. உங்களுக்கு எதுக்குதான் துணிச்சல் வந்தது? துணிச்சல் ஞாபகம் வருது. இன்னைக்கு மாதர் சங்கத்துல அந்த துணிச்சலை பத்தி அடிச்சே பாருங்க ஒரு பாயிண்ட். மூச்சு விடுமா? வெள்ளமா போதும் காதை சூடா இரும்போது. இப்ப உங்க தாயார் உடம்பு இழைக்கணும். தாயார் இல்ல சார், சம்சாரம் சார். சாரி, உங்க சம்சாரத்து உடம்பு இழைக்கணும். ஆமா சார். அவ்வளவுதானே. இந்த மாத்திரைய தினம் 5 வேளை சாப்பிடுறேன் சார். இல்லம்மா, தினம் 5 வேளை கீழே கொட்டி நீங்க அதை 5 நிமிஷத்துக்குள்ள குனிஞ்சு பொறுக்கணும். பொறுக்குறீங்களா? அட பொறுக்கிறேன்னு சொல்லுங்கம்மா. பொறுக்குறேங்க. அப்படி 48 நாள் பொறுக்குனா நிச்சயமா உங்க உடம்பு இழைக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? புரியுது. இந்தாங்க, நீங்களே வாங்கிக்கணும். டாக்டர், நீங்க எவ்வளவோ சொன்னீங்க, நான் கேட்கல. தேன்மொழி பேச்ச என்னால தாங்க முடியல. ஓயாம பேசிக்கிட்டே இருக்கிறா டாக்டர். ஓயாத பேச்சா? அவங்களையும் வக்கீலாக்கிடுங்களேன். ஜட்ஜுக்கு பேச்சு முடிச்சிடும். டாக்டர், அவ பேச்சு நிக்கலன்னா அவளை நான் கொலை பண்ணி விடுவேன். முடியுமா? முடியலன்னா உங்களை கொலை பண்ணி விடுவேன். டாக்டர், அவளை எப்படியாவது மறுபடியும் ஊமையாக்கிடுங்க டாக்டர். அது முடியாது. உங்க சம்சாரம் பேசுறது உங்க காதல் விழாம இருக்கணும்னா உங்களை வேணும்னா சூடாக்கிறேனே. அது சூடாக்கிறீங்களா? டாக்டர், சும்மா சொல்லக்கூடாது. உங்களை மாதிரி நல்ல டாக்டர் கிடைக்கவே மாட்டாங்க. உங்களால முடிஞ்சது செய்யுங்க. காது வச்சா அப்படி காரியத்தை நான் முடிக்கிறேன். எழுந்துருங்க. இனிமே உங்க காது கேட்காது.
முழு செவிடு. என்ன சொல்றீங்க? என்னவா அதாகப்பட்டது உங்க சம்சாரம் பேசுறது இனிமே உங்க காதுல விழுகாது. என்ன டாக்டர் நீங்க நீங்க எதுக்கா என் காலில் வந்து விழ போறீங்க? வேண்டியதுதான். ஈஸி எடுங்க, உறக்க பேசுங்க. பணம் கொடுங்க, உறக்க பேசுங்க. சொன்னா இல்லையா இந்த காதுல விழ செவிடா? தொண்டை கட்டி இருக்கு. அதாவது காசு கொடுங்க. காசு 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 கொடுக்க போறீங்களா? காசிக்கு போறீங்களா? போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. காசிக்கு போங்க. இந்த மாதிரி 4 கேஸ் வந்தா காசி என்ன திருப்பதிக்கே போக வேண்டியதான். என்னங்க என்னங்க உங்களுக்கு சேரி தெரியுமா? நம்ம எடுத்த விட்டு பங்கஜம் இருக்கிற நகையெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு மினுக்கு மினுக்குன்னு மினுக்கிட்டு இருப்பாளே, அந்த நகையெல்லாம் நேற்று ராத்திரி முகமூடி கொள்ளக்காரன் வந்து அள்ளிக்கிட்டு போயிட்டானே. என்ன பதிலையே காணோம். ஐயோ இவருக்கு காது கேட்காதே. இந்த மாதிரி அடுத்த வீட்டுக்காரியை பத்தி எடுத்த வீட்டுக்காரியை பத்தி நான் 100 கதை வச்சிருக்கேனே. அதெல்லாம் நான் யார்கிட்ட சொல்லி அழுவேன். அதுதான் போகட்டும். நல்லா லீவ விட்டாலும் விட்டா. பம்பாயில இருந்து உங்க அக்கா நண்டு சிட்டுமா 8 பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்தாலே, அவளுக்கு நான் வேளா வேலைக்கு வடிச்சு வடிச்சு கொட்டினேனே. அவளை பத்தி 1000 கதை வச்சிருக்கிறேனே. அதை நான் யார்கிட்ட சொல்லுவேன்? ஐயோ இந்த ஊரு கதையெல்லாம் யார்த்தையாவது சொல்லாட்டியும் வயிறு வெடிச்சிடும் போல இருக்கே. கடவுளே, இந்த மனுஷன் வேற காதை செவிடாக்கிட்டு வந்து என் பிராணனை வாங்குறாரே. இதை விட நான் ஊமையாவே இருந்திருக்கலாம் போல இருக்கே. என்னங்க என்னங்க என்ன எதையோ மென்னுகிட்டே இருக்கிற? என்ன திங்குற? மண்ணா கட்டி. சரி உனக்கு பிடிக்குது திங்குற. வக்கீல் வைக்கல எதுக்கே வைக்கல? இந்த வீட்டுல மாடை இல்ல, என் பொண்டாட்டி தான் இருக்கிறா. ஓ மூஞ்சி, நீ ஒரு வக்கீலு, உனக்கு ஒரு போர்டு, ஒரு பேனா, ஒரு புத்தகம். அறிவுகட்ட ஜென்மமே. எதுக்காக அனாவசியமா என்ன பாராட்டுறீங்க? எனக்கு புகழ்ச்சியே பிடிக்காது. தேன்மொழி, ஊர்ல எனக்கு என்ன நல்ல பேர் பத்தியா சார்? ஒரு வக்கீல்ன்ற முறையில என் கடமையை நான் செய்யறேன், அவ்வளவுதான். என் கடமையை நான் செய்யறேன்டா. என்னையா நான் ஒருத்தி குத்துக்கள் மாதிரி நிக்கிறேன், நீ எப்படி அவரை பிடிக்கலாம்? ஓஹோ, நீதான் அவன் கொண்டாட்டியா? கேளுமா நியாயத்தை. என் தம்பி பேர்ல ஒரு கேஸ், சிவிட்டு பையன் தெரியாம இவனை வக்கீலா நியமிச்சுட்டான். கோர்ட்ல வந்து அவன் ஒண்ணு சொல்லு, இது வேற விதமா சொல்லி ஒரே குழப்பமா கண்ணா அப்படின்னு கேஸ் எடுத்து என் தம்பிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துப்பாமா. அட பாவி, என் தம்பி ஜெயில இருக்கான்டா. ஜெயில என்னது? வெயில் இருக்கிறான் பாவம், உள்ள வந்து நிழல்ல உட்கார சொல்லியா? ஏண்டா நீ மறுபடியும் குழப்ப? டாக்டர், பாயிண்ட்டுக்கு பயந்து காலை செவடாக்கிட்டேன். கோர்ட் கேஸ்ல பாயிண்ட் விட்டு பேசினேன். கட்சிக்காரன் ஜாயிண்டா எலும்பு முறிக்கிறேங்கிறான். என் காதை திருப்பி கொடுங்க டாக்டர். சே உன்னோட பெரிய தொல்லையா போச்சாயா? பைப்பு வரையா? இப்ப நல்லா தான் இருக்கு. ஏயா ஒரு தடவை காது வேணுங்கிற, ஒரு தடவை வேணாங்கிற. மனுஷனுக்கு நிதானம் வேணும். எப்படி டாக்டர் நிதானம் இருக்க முடியும்? எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கு பின்னாலதாயா? ஐயோ, கல்யாணம் ஆனதுக்கு பின்னால நிதானமே வேணும். சீச்சி, உன்னோட பேச முடியாது. நீ வா படு. இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? காது ரொம்ப நல்லா கேக்குது டாக்டர். நீங்க இந்த மாதிரி என் காலில் வந்து விழுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் செவிடாக்கல காதை ஒரு அடப்பு மட்டும் போட்டு வச்சேன். இப்ப அதை எடுத்து. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ்னா ஃபீஸ் கொடுங்க. ஃபீஸா? எதுக்கு ஃபீஸ்? காதுல எதையும் நீங்க போட்டு வச்சீங்க, அதை நீங்களே திருப்பி எடுத்துக்கிட்டீங்க. நான் எதுக்கு பணம் தரணும்? யார்கிட்டே சொல்லாதீங்க, சிரிக்க போறாங்க. பைத்தியம் பைத்தியம் பைத்தியம். கேஷியரை கொலை செஞ்சது அந்த மேனேஜரா? அடப்பாவி, இவ்வளவு பெரிய யோக்கியனாவே? அந்த பொண்ணு இவனுக்கு எழுதினதா இவனே தான் இஷ்டத்துக்கு காதல் கடிதாசங்களை வேற எழுதி வச்சுக்கிட்டான். நல்லா இருக்கு மிஸ்டர் வேலையா. நான் நினைக்கிறேன் அந்த பொண்ணு கூட இதை நினைச்சுதான் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருக்கணும். இல்ல அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கு. எப்படி சார் உயிரோட இருக்க முடியும்? அவங்க செத்துட்டாங்கன்னு தான் பேப்பர்ல போட்டிருந்தானே. ஏன் கூட இருக்கு சார். இந்த பேப்பரே நம்ப முடியறது இல்ல. ஆளுங்க ஒண்ணு எழுதுறானுங்களே வார ஜோசியம் மாதிரி. அதெல்லாம் இருக்கட்டும், என்ன செய்யலாம் சொல்லுங்க. செய்யறது என்ன? அழகேசன் தான் உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டு சர்க்கார் தரப்பு சாட்சி ஆகிறதுக்கு தயாரா இருக்கிறான். போலீஸ்ல ஒப்படைச்சிட வேண்டியதான். கொஞ்சம் இருங்க, அதுக்கு முன்னால செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ஒண்ணு இருக்குதே. என்னது? இந்த அழகேசனை வச்சுக்கிட்டு தான் அந்த காதல் கடிதாசங்களை பறிக்கணும். இல்லாட்டி அதெல்லாம் ஓப்பன் மார்க்கெட்ல விட்டுருவான். அவன் அப்படி லேசா கொடுக்க மாட்டான் சார். எனக்கு தெரியாத. நீங்க வைக்கல, நான் வைக்கல. என் மூளையை சிறை வைக்கிறேன். இதுக்காக என் மூளையை யூஸே பண்ணாம பத்திரமா வச்சிருக்கிறேன். நானே அந்த மேனேஜர் கிட்ட போறேன். சூழ்ச்சியால் அடிக்கிறேன் சார். அந்த கடிதாசங்களோட திரும்பி வரேன் பாருங்க. சார் இவனை போலீஸ் ஒப்படைக்க வேண்டாம். எனக்கு தெரியாத. நீங்க எனக்கு சொல்லி தரீங்களா? நீங்க வைக்கல, நான் வைக்கல. இன்னைக்கு ஒப்படைக்கிறது நாளைக்கு ஒப்படைச்சிட்டு போறா. ஒரு சின்ன வாய்தா வாங்கிக்குவோம். வாய்தா வாங்க, அதை வக்கீல் ஒரு வக்கீலா.
நீங்க கவலை எல்லாம் போய் தூங்குங்க, நாளைக்கு வாங்க.